Praise the Lord, sisters and brothers. இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஒவ்வொரு நாள் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனை பங்கு பெறுகிறவங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம துதித்து அப்புறம் நம்ம தேவ செய்திக்கு போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கோயிலை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த நாள் பரிசுத்த நாள் ஆக்கி அதற்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. இவள் என் ஜனங்க துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீங்க தகப்பானவரே. உன் நாம தெரியும் பிள்ளைகளாம் வந்திருக்கோம் தகப்பானவரே. உன் துதிக்கும்படி வந்திருக்கோம் ராஜானவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி பிடித்து ஜெபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரை வகைப்படுத்தும்படி ஆராதிக்க கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை மறுத்து வெளிப்படும் தேவச்சித்த ஆசிரியப்பா பாடல் அபிஷேகம் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோமா? Glory to God. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று கணக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன். நான் பார்த்துக் கொள்கிற தேவன். ஆமென். ஓ glory. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து உயர்த்தி வைத்தாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து உயர்த்தி வைத்தாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. ஓ யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க தேவனே. தேவைகள் யாவும் சந்தித்தீரே. ஓ glory to God. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று நமக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள தேவனே, எல்லாம் சமூகத்தில் பார்த்துக்கொள்ளப்படுவது தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா. என் தேவை எழுபுனே, என் தேவைகளை முன்னேற்பாடு செய்கிற தேவனே யெகோவா ஈரே, எல்லாரும் கத்து பார்த்துக்கொள்ள சொன்னீரே, கத்து எல்லாரும் பார்த்துக்கொள்ள சொன்னீரே, நீர் சொன்னீர் ஆண்டவரே, சொன்னீரே. இவர்களும் பொய்யாதவன பாடுவரே, நீ சொன்னீரே கர்த்தாவே, வானத்தில் மதகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா சொன்னபடி செய்யும் தகப்பனவரே. இவரும் பொய்யாதவனப்பா, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணின உண்மையுள்ளவனப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே. Thank you, glory. Praise the Lord, sisters and brothers. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த காரியங்கள் குறித்து ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது, எதற்காக ஜீவன் கொடுக்கப்பட்டது, அது நமக்கு என்ன பலன் கிடைச்சது, நம்ம தேவன் பிதாவிடத்தை நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு. ஆமென் ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஒவ்வொரு வாரமாக தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்ல உங்களுக்கு. நான் கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சாரு. ஆபிரகாம் சொன்னாரு, உன் சந்ததி நான் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போல பெருக செய்வேன். ஹல்லேலூயா. உன் சந்ததி ராஜாக்கள் தோன்றுவார்கள் கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆசீர்வாதம் பார்த்து கண்டினியூஸா பாஸ்வே அப்படியே அவங்க பையன் ஈசாக்கு, ஆபிரகாம் பையன் ஈசாக்கு, அந்த ஈசாக்கு அப்படியே அந்த ஆசீர்வாதம் கன்வெர்ட் ஆகுது. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஈசாக்கு பையன் யாரு? அப்போ முதல் பையன் ஏசா, ரெண்டாவது பையன் யாக்கோபு. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஏசா தான் கிடைக்கணும். யாக்கோபு ரெண்டாவது பையன், ஏசா முதல் வாரிசு ஏசா தான், ஏசா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஆனா யாக்கோபு காரியத்தை பார்த்தா அவன் நம்ம அப்பா ஆசீர்வாதமா இருந்தாரு, நம்ம தாத்தா அதோட ஆசீர்வாதமா இருந்தாரு. அப்போ நம்மளே ஆசீர்வாதம் வாழணும் தெரிஞ்சுக்கொண்டாவன், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம வாழ முடியும் பூமியில தெரிஞ்சுக்கொண்டாவன். அண்ணா என்ன நினைச்சா, அந்த ஆசீர்வாதத்தை திருடனும் பார்த்தான், புடுங்கணும் பார்த்தான், ஏமாத்தணும் பார்த்தான். அதுதான் செஞ்சான். ஆசீர்வாதம் வாழ முடியும் தெரிஞ்சது தவிர அது திருடுனா வரணும், திருடுனா வந்துடும் நினைச்சான். அது ஏமாத்த வந்துடும் நினைச்ச ஆசீர்வாதம். அதுக்கு என்ன பண்றான், ஒரு நாள் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஈசா கூப்பிட்டு, நான் மறிக்க போறேன், எனக்கு பிடிச்ச நீ சமையல் படுக்க கொண்டு வா, நான் சாப்பிட்டு நான் மனசால ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதை அவன் ஒட்டு கேட்டுட்டான். யாரு? யாக்கோபு. ஒட்டி கேட்டு அம்மாட்ட சொல்றான். அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா அம்மா பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஃபேமிலி வந்து உங்களுக்கு தெரியும். லாபான் ஃபேமிலி வந்து அவங்க ஏமாத்து ஃபேமிலி. என்ன சொல்றாங்க, அப்போ நீ அண்ணன் மாதிரியே போயிட்டு கூழ் சமைச்சு அப்பாவுக்கு கொடு, நான் சமைச்சு கொடுக்குறேன், அப்பா சாப்பிட்டு ஆசீர்வதிப்பார் உன்னை. நீ அப்போ நம்ம சொல்ல, எனக்கு ரோம மேலி உடம்பு இல்லைன்னு, ரோம ஆட்டோட இது அந்த மயிர் எடுத்து நீ போட்டுக்கோ. நீ அப்படி பார்க்கும்போது என்ன ஈசாக்கு வந்து கண்ணு தெரியாது அவருக்கு, சரியா அவருக்கு. அப்படி ஏமாத்திட்டு அப்பா கிட்ட ஆசை வாங்கிட்டான். யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டான். அனுப்பிச்சாவன். ஐயோ அவள் தான், நான் என்ன சூப்பர் லிவிங், சூப்பர் அபார்டன் லிவிங், நான் ஆசீர்வாதம் இருக்க போறேன், நான் தாத்தா மாதிரி இருக்க போறேன், ஆசீர்வாதமானு மகளை கட்ட போறேன், எனக்கு யாருமே எல்லாம் இருக்க போது நினைச்சிட்டு என்ன பண்ணான், சந்தோஷப்படுறான். அவன் அம்மா சொல்றாங்க, ஐயோ இது அண்ணன் தெரிஞ்சதுன்னா சாவச்சி போட்டுருவான் அண்ணா உன்னை, நீ ஆசிரியர் பெற்றுக்கு தெரிஞ்சதுன்னா ஏசு அவன் சாவச்சிடுவான், நீ இந்த ஊரை விட்டு போயிடு, நீ தேசத்தை விட்டா போயிடு எங்கேயாவது. எப்படி இருக்கா அவனுக்கு? அம்மா என்னம்மா நீ தான் சொன்ன, அப்போ ஆசிரியர் வாங்கிக்கோ எல்லாம் கிடைக்கும்னு, இப்படிமா அண்ணன் சாவச்சு சொல்ற, ஆமாடா சாவச்சிருவா, நீ போயிடு சொன்னான்னு செய்யணும். ஐயோ எல்லாம் சரி, இப்போ அப்போ என் ஆசிரியத்தை கொடு, என் ட்ரெஸ்ஸிங்கை கொடு, என் பணத்தை கொடு, நகையை கொடு, எல்லாம் கடை ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியல. ஆசிரியர் வாங்கிற எதுவுமே அவன் அனுபவிக்க முடியல. ஓடுறான், பயந்து வா அண்ணன் கொண்டுட போறான்னு பயத்தோட நெடுக்குத்துல ஓடுறான். ஒரு இப்போ எப்படி போனானா, வரும் கொம்பு ஸ்டிக்கு, ஒரு ஸ்டிக்கோட தான் போனான், ஒரு கொம்பு எடுத்துன்னு போறான், ஓடுறான், மலை தேசத்துக்கு ஓடுறான், உயிர் பழிச்சா போதான்னு. அப்போ ஒரு காலம் தெரிஞ்சுது அவனுக்கு, இல்ல இல்ல இந்த ஆசீர்வாதம் ஏமாத்தான் வராது, திருட்டுத்தனப்பதான் வராது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் மருந்து கொண்டான். அல்ல புத்தி தெளிஞ்சது. அப்போ ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதே காரியம் பாத்தீங்கன்னா ஆதாம் இதான் சொன்ன, ஆதாம் தேவன் சொன்னாரு, இல்ல எல்லா ஆசீர்வாதம் வச்சாரு, எல்லாத்தையும் புசிக்கலாம், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனா இந்த விலகப்பட்ட கனியை புசிக்கக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, திருடு பண்ணக்கூடாது, அதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு எச்சரிக்கிறாரு.
அப்ப அவன் சாப்பிட்ட உடனே அவன் கண்ணு திறக்கப்பட்டது. ஆதாவே அவன் கண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாங்க, அவங்க ஷேமை பார்த்தாங்க. ஷேம் அவங்களோட கலக்கம், பயம், நடுக்கம், விழுந்து கொண்டாங்க போயிட்டு. அதே போல யாக்கோபுக்கு அதே காலையில நடந்தது. யாக்கோபு பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டான். அவங்கள ஒரு கலக்கம், பயம், நடுக்கம், யாரும் பேசி பார்க்க முடியல. அன்னைக்கு கொள்ள போறாங்க, பயந்து ஓடி போறான். அப்ப தேவன் ஆண்டவர்கிட்ட அவன் பிரேயர் பண்றான், தேவனே என்னை ஆசீர்வதிங்க. அவன் சொல்றான், நான் நீதிமான், நான் நல்லது செஞ்சுட்டேன், என் ஆசீர்வாதம். அப்படி கேட்கல அவன், ஆண்டவரே எனக்கு உணவும் உடுக்க ஒடியும் தங்க இடம் கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க. நான் பார்த்துருந்தேன் என்னதான் என் தகுதியில தான். நான் சொல்றேன், எனக்கு தகுதியில தான். நான் ஏமாத்திட்டேன், அப்பா ஏமாத்திட்டேன், தப்பு தான். நான் நீதிமான காமிக்கல அவன், எனக்கு தகுதி இல்லாத உங்களுக்கு கேட்க ஆசீர்வாத தகுதி இல்லாத. ஆனா நான் உடன்படிக்கை நிமித்தம் கேட்கிறான்றான். உடன்படிக்கை நிமித்தம் என் தாத்தா கிட்ட சொல்லிங்க, நீங்க உன் சந்ததி வானத்தில் நட்சத்திரமே போலவும் கடற்க மணலும் பெருகிச்சு சொன்னீரே. இப்படி பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்றான் பாருங்க. நம்ம என்ன கேட்டுருப்போம், நான் நீதிமானே கொடுங்க, என் அப்பா ஆசீர்வதிச்சுங்க, எனக்கு அது ஆசீர்வாதம் வரணும். அப்படி கேட்கல, நான் பார்த்து தகுதி இல்லாத ஆளு, நான் ஏமாத்துக்காரன் நானு. ஆனா உடன்படிக்கை நிமித்தம் கேட்கிறேன். என் தாத்தா உடன்படிக்கை செய்திருக்கீங்களே பாருங்க. அந்த படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்தாடுதலுக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று உன்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இருந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவர்களும் உடையவனானேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியவான் சொல்றாரு, ஒரு கோலு கை தேவன் சொல்றாரு, யாக்கோபு ஆசீர்வாதம் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறேன், நீ நான் கூட இருப்பேன், நான் பெருக செய்வேன், நீ போய் திருப்பி நீ உன் தேசம் திருப்பி வருவ அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவன் பார்த்தீங்க ரொம்ப நல்ல தேவனுங்க. அவர் ஐஸ்வரத்தில் மிகுந்த ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் இரக்கமுள்ள தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க கர்த்தர் அடிப்பாரு உதைப்பாரு. இல்ல ரொம்ப இரக்கமுள்ள தேவன். யாக்கோபு பாருங்க பிரிச்சீட்டிங் பண்ணா, ஆனா அதை பத்தி கேட்க ஆடுவாரு. உங்க அப்பா ஏமாத்தினியா, உங்க அண்ணன் ஏமாத்தினியா, அவங்க பத்தி கேட்கவே இல்லை. அவன் மனம் திரும்பினா உடனே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. மனம் திரும்ப விடுவிக்க அவசியமா இருக்கு தேவ ஜனமே. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரபலத்தில் இருக்கீங்களோ, என்ன தப்பு செஞ்சீங்களோ, நீங்க அதே உங்களை நீங்க தப்பு பண்ணிட்டேன் தப்பு அதை நீங்க யோசிக்காதீங்க. மனம் திரும்பிட்டீங்கன்னா உடனே ஆசீர்வாதம் தான். ஆமென். இந்த தேவன் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். உங்களை ஆமென் நீ தகுதியில ஆசீர்வாதத்துக்கு அப்படின்னு ஒன்று குற்றப்படுத்த மாட்டார். மனம் திரும்பினா உடனே ஆசீர்வாதம். அது வேத சொல்றான், பாவங்களை மறிக்கிற வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கைச்சு விட்டு விடுகிறவங்க இருக்கம் பெறுவானா. ஹல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா இப்படிதான் கேட்கிறார், அவரு எனக்கு தகுதியில தான் ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு, நான் அதை பார்த்துட்டு நெல்லு, ஆனா என் அப்போ உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பார்த்திருந்தேன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவருடைய பரிவாரங்களே உடையவன் ஆனேன். என் சகோதரனாக ஏசாவின் எனக்கு கைக்கு என் தப்புவையும் அவன் என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் சொல்றாரு. நீங்க அவனுக்கு பார்க்க சொல்லிட்டீங்க, போயிட்டு உங்க வார்த்தை பின்ன போறேன், அவன் கண்ணு படக்கூடாது, அவன் கண்ணு மேல படக்கூடாது, அவன் கண்ணு அவன் எரிச்சு வரக்கூடாது, என்னை பார்த்து பொறாம படக்கூடாது, வயிறு இருக்கிற சொல்லிட்டு ரெண்டை பிரிச்சுட்டேன் ஆசீர்வாதத்தை. இது அவனுக்கு அண்ணனுக்கு இது எனக்கு பிரிச்சுட்டேன். ஆனா என்னை காக்கிறவர் நீதான் என்றான். ஹல்லேலூயா. என்னை காக்கிறவர் நீர் மட்டும்தான் என்றான். ஹல்லேலூயா. அது திருப்பி போடுகிறது 12வது வசனத்துல, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஹல்லேலூயா. என்று சொன்னீரே என்றான். ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு கொடுக்கல, அவன் தாத்தா ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. சொல்றான், ஆண்டவரே எங்க அண்ணனை பார்க்க போறேன், அவனுக்கு எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு எல்லா ஆசீர்வாதம் ரெண்டா பிரிச்சுட்டு நான் இது என்ன காக்கிறவரு நீங்க தான் ஆண்டவரே. நீங்க சொல்லிருக்கீங்க தாத்தா கிட்ட, நீ உடன்படிக்கை செய்திருக்கீங்க, உடன்படிக்கை பிடிச்சு கொண்டாங்க, என்னை கடற்க மணலை போலவும் வான நட்சத்திரம் பெருகிட்டு சொன்னீரே ஆண்டவர்கள் நினைவுபடுத்துறான். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தருக்கு கொடுக்க வல்லவரா இருக்காரு. என்ன ஆபிரகாம் நல்லவன் கொடுத்தாரா? இல்லை, ஆபிரகாம் சாதாரண மனுஷங்க தான் அவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாதாரண மனுஷங்க தான் அவங்க. ஒன்னு தேவன் அவனை அழைச்சாரு, ஆசீர்வதிச்சாரு,
தேவத்தை சந்திக்கிறாங்கள. அவருக்கு 100 வயசு இருக்கு, சாரா 90 வயசு. அப்போ தேவதூதன் வந்து அவருக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. உனக்கு ஈசாக்கு என்ற மகன் பங்க போறான்னு. அவர் மனசுல சிரிக்கிறான். எனக்கு 100 வயசாச்சு, சரி செத்து போச்சு, எனக்கு வந்த பிறகு போதான் சிரிக்கிறோம். சாதாரண பாருங்க, கதவு பின்னாடி இருந்து அவங்களும் சிரிக்கிறாங்க. அவங்கள வேதனை எழுதிருக்க நகைத்தாளர்கள், அவங்க நகை சிரிச்சாங்களாம். எனக்கு 90 வயசாச்சு, சிரிக்க வழிபாடு போச்சு, இப்ப எப்படி எனக்கு வந்து பிறகு சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா? அவங்க கேட்கிறேன். இல்ல நீங்க என்ன சொல்றாங்க? ஐயோ நான் சொல்லவே இல்லையான்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா சொல்லவே இல்லையே. அவங்க சொல்றாங்க இல்ல நீ சொன்ன நம்மள சாதாரண சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சொல்லவே இல்லைன்றாங்க. இப்ப கணவன் மனைவி சொல்றாங்க. கர்த்தர் பார்த்து அழைச்சாரு, அவன் பெரிய ஜாதியாக சொன்னார். சந்தி ஆசீர்வதிக்க உன்னை பெருகவே பெருக சொன்னார். சொன்னவர் உண்மையில வரல, அதுதான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா சிலர் சொல்றாங்க அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்ல, ஆபிரகாமுக்கு. சிலர் எனக்கு இல்ல, அது மோசேக்கு, அது யோசுவாக்கு. அப்படி இல்ல பிரியமானவர்களே, நம்ம புரோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் ஆபிரகாம் சாட்சியா வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இந்த எல்லா வாக்கு நம்மளுக்கு உடையாது. நம்ம தான் புதிய உடம்பு நம்ம இருக்கோம். இப்போ புதிய உடம்பு நம்ம இருக்கோம். ஆனா வாக்கு நம்மளுக்கு வந்தா நம்மளுக்கு. ஆமென். இது அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்தான். ஏன்னா கர்த்தர் நம்ம உடன்படிக்கை செய்து ரத்தம் சிந்தி உடன்படிக்கை செய்திருக்காங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு அவரு ஆட்டு ரத்த உடன்படிக்கை செய்தாரு. நம்மளுக்கோ இயேசு ரத்தமே சிந்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப எல்லா வாக்கு தந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. எப்படி மிஸ் ஆக 100% ஆமென். அந்த சிலுவையில பாடுபட்டு சம்பாதிச்சிருக்காரு அவரு. ஹல்லேலூயா. பாடுபட்டு அவரு சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு. நீ ஒண்ணு கூட நீ மிஸ் பண்ணவே கூடாதுங்க. எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நான் கூட ஒரு 5000 ரூபாய் தரேன், 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. 1000 ரூபாய் கொடுத்துருவீங்க வேணா யாருக்காவது? இல்ல இல்ல, அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஆனா அந்த ஒர்த்து உங்களுக்கு தெரியுது, எனக்கு கொடுத்தாருன்னு. அதே மாதிரிதான் கர்த்தர் பூமி இந்த பாத்தீங்கன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ண எடுத்துக்கணும், அது நம்ம தான். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்படி தேவன் யாக்கோபை பார்த்து தேவன் இந்த விதமா ஆசீர்வதித்தாரு, பெருக செய்தார். சொன்னார், நீ உன் பேர் வந்து யாக்கோபு, உன் பேர் இஸ்ரவேல். அது நீ பெருகுவ, உயர்வ, உன் சந்ததி பெருகு, ராஜாக்கள் தோன்றுவாங்கன்னு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா முதலாவது வார்த்தையை தான் அனுப்புவாராம். ஆமென். எப்பவுமே அவர் வார்த்தை முதலாவது செய்வார். அவர் அப்போ எல்லா காரியம் திடீர்னு நான் இந்த பட்டணத்துல இன்னும் பட்டணத்தை நான் உருவாக்க போறேன், இல்ல இந்த இதில் அழைக்க போறேன், அப்படியே செய்ய மாட்டார். அவரு செய்வார், அப்பதான் சொல்லுவார் அவரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆதியாகமத்தில் எழுதிருக்கு, தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுள்ன்றாரு. ஹல்லேலூயா. அவன் தேவன் தானே, புஷ்ஷன் வந்துட்டு இருக்கோம். சொல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுள் சொல்றாரு. அவன் சொன்னாரு, எல்லாமே உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. முதலாவது வந்து வார்த்தை தான் எப்போ ஒரு காலம் செய்தார்னா ஒரு மெத்தட் வச்சிருப்பாரு, அந்த மெத்தட் பக்கம் தான் பண்ணுவார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பழைய ஆதாம் தான் இருக்கான். அதை சொல்றாரு, நீ பழுகுவ பெருகுவ, பூமி நிரப்புவ, பூமி நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள்ள சொல்றாரு. ஆமென். பெரிய ஆசீர்வாதம் யார்கிட்ட? ஆதாம் கிட்ட சொல்றாரு. ஆதாம் ஒரு மனுஷன் தான், எவ்வளவு கூட இல்ல, ஏதான் உள்ள இருக்கான், வெளியே வரல. ஆனா அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாருன்னா உள்ள போட்டாரு, ஒரு விதையை உள்ள போட்டாரு. ஹல்லேலூயா. அதை விட சொல்றாரு, நீ பழுகுவ பெருகுவ, சந்ததி பூமி நிரப்போ, நீ எல்லாரும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்வான்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த போட்ட விதை பாத்தீங்கன்னா ஆதாம் பாக்குறான், அப்படியே ராஜா மாதிரி பாக்குறான், அப்படியே சுத்தி பாக்குறான், அவன் சந்ததி ஃபுல்லா பரம்பிருக்க பாக்குறான், எல்லாரும் ஆண்டு கொள்ள பாக்குறான். அவன் பெற்றுக்கூட சந்தோஷம் அவனுக்கு, இன்னும் கைக்கு வரல, மத்த புள்ள வச்சு கூட இல்ல, ஒரு புள்ள கூட இல்ல, எதுவுமே இல்ல. பெற்றுக்கூட சந்தோஷம். தேவன் அந்த வார்த்தை உள்ள விதையை உள்ள போட்டு ஆதாமுக்குள்ள. ஆனா ஆதாம் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பான் தெரிஞ்சு. ஆனா ஆதாமுக்குள்ள போட்ட விதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூமியே தாங்கல, அந்த அளவுக்கு ஜனக்கூட்ட நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. திரளா கோடி கோடி ஜனங்க இருக்காங்க இந்த தேசத்துல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது காலேஜ் முதலாவது வார்த்தை தான் பாருல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன மாங்காய் விதை இருக்கு. மாங்காய் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விதைகளை பார்த்து தேவன் ஆயிரக்கணக்கான மாங்காய் செடி உள்ள அது உள்ள வச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் உள்ள வச்சிருக்காரு. விதைக்குள்ளேயே அந்த சக்தியை உள்ள வச்சிட்டாரு அவரு. ஆமென், நினைக்கலாம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ அது வைக்கணும், அது முளைக்கணும், பூ வரும், கனி வரும், எத்தனை நாள் ஆகுமோ, அப்படியே எடுத்து வந்து அப்படியே வச்சுட்டா ஈஸியா சாப்பிடலாமே, முளைச்ச செடி எடுத்து வச்சுட்டா ஈஸியா சாப்பிடலாமே நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் எப்ப பண்றது இல்லை. எதுவுமே எல்லாமே ஒரு பிரின்சிபல் தான் பண்றது. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பண்ணி ஆலோசனை பண்ணி அதை நேர்த்தியா செய்கிற தேவன் அவர், நேர்த்தியா செய்கிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா.
கடவுள் செய்ய மாட்டார். எதுவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே போல அந்த விதைக்குள்ளே பாத்தீங்கன்னா தேவன் அந்த சக்தி வச்சுட்டு அதுக்கோசம் தான் அது பெருகுது. ஆமென். போட்ட உடனே அது மொழிச்சு வந்து காடாகுது. ஆமென். பெரிய தோப்பு உண்டாக்கப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தோப்பு உண்டாக்குது, காடு உண்டாக்கலாம். நீங்க நினைக்கலாம் அது ஒரு கொட்டை 1000 கனிகள் தருது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி 1000 செடி 1000 கனிகள் தொங்குது. ஆமென். அதுல புசிக்கிறோம் நம்ம. ஆமென். அப்பா அது கொட்டுகள் பெருகிறதுக்கு சக்தி உள்ள வச்சிட்டாரு. அதே போல தேவன் இப்ப ஆசீர்வதிக்கிறா வச்சுக்கோங்களேன். நீ கோடா கூட பெருகாய் சொல்றாரு. அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த வார்த்தைகள் சக்தி உள்ள வச்சுட்டாரு. ஆமென். அப்படிதான் தேவன் பாத்தீங்கன்னா நீ பழுகி பெருகி பூமியா நின்று ஆதவங்களை போட்டாரு. போட்ட உடனே எல்லாம் பெருக்கம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவன் சொல்றாரு ஆதாம் பாரு எதுவுமே பார்க்கல, ஆனா பெற்றுக்கொள்ள சந்தோஷம் அவனுக்குள்ள. அதே மாதிரி நான் வாழ்க்கையிலும் கர்த்தர் பாத்தீங்கன்னா இதுல 30,000 மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு சொல்றாங்க. நான் என்னது இல்லை, 30,000 மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது இல்ல. அது வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன சந்தோஷமா பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் வார்த்தை வந்தபடி எனக்கு தான் எடுத்துக்கொள்ளணும். அதான் ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் ஒரு 1000 சவரம் 1000 சவரத்தை உங்கள்கிட்ட பெற்று தூக்க முடியாத கொடுக்குறேன். நீங்க அது வாங்கியிருப்பீங்க. 32 பல்லும் தெரியும்ல, வாங்கும்போது சந்தோஷமா வாங்கியிருப்பீங்களே, தூக்க முடியல கூட. ஏன்னா 1000 சவரம் என் தலையெழுத்தே மாத்திடாது, என் தலையெழுத்தே மாத்திடும். இப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, குடும்பம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதான் சோகத்தை பட்டுன்னு இருக்கு. அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு 1000 சவரம் அங்கேயே கொடுத்தா தலை குனிஞ்சுதான் இருக்கும். கொடுத்த உடனே தலையில வந்து நிற்கும். 32 பல்லுன்னு தெரியும், சந்தோஷம். ஐயோ என் தலையெழுத்து மாத்திடுவோம். இது ஏன் ஒரு தலைமுறை 2 தலைமுறை சாப்பிடுவேன் நான். இதை தலையெழுத்து மாத்திடுவோம். அது ஏன்னா இஷ்டப்பா நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆமென். இஷ்டப்பா நான் செலவு பண்ணேன். என்னடா கேட்கறோம் எல்லாத்தையும் வாங்க போயிட்டு நான். ஹல்லேலூயா. ஏன்னா அது படத்து வேல்யூ தெரியுது. அது பைபிள் என்ன இருக்கு, ஒரு வெள்ளையும் பிளாக்கான எழுத்து தான் இருக்குது இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் வேர்ட்ஸ் தான் இருக்குது இல்ல. இது தூக்கத்தை இப்போ சந்தோஷம் வரமாட்டுது. அது பணத்துக்கு சந்தோஷம் வந்த சந்தோஷம் பைபிள் தூக்கம் சந்தோஷம் வரமாட்டுது. வாக்குத்தத்தம் இருக்குது நிறைய ஃபுல்லாக வேர்ட்ஸ் தான் இருக்குது. வச்சு என்ன பண்றது இல்லைங்க, அது விட போய் அது கூட அழிஞ்சிடும். இது அழியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலம் அழியாது. ஆபிரகாம் தேவன் 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது வாக்குத்தத்தம் இன்னும் நம்ம வாழ்க்கை போய் வேலை செய்யுது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யுதுன்னா அது வார்த்தை உண்மைகள் தேவன், இவனும் பொய் சொல்லாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையும் சத்தியம் ஜீவனம் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். நம்ம முதலாவது நம்ம கர்த்தர் கூட தான் இருக்காரு. ஏன்னா அவர் வார்த்தை நம்ம பேசுறாரு, வார்த்தை நம்ம ஆலோசனை சொல்றாரு நம்மளுக்கு. ஆமென். நம்ம கர்த்தர் பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அது வார்த்தையான தேவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமா நம்ம சில வீட்டுல அப்பா அம்மா பேசிப்பாங்க. இந்த பெரிய வீடு வந்து பெரிய பையனுக்கு, அந்த பெரிய வீடு பெரிய பொண்ணுக்கு, கடைசி பையனுக்கு வந்து அந்த வயல்வெளி தோட்டத்தை கொடுத்துடலாம். அப்போ அந்த பெரிய வீடு பெரிய அப்பா சொன்ன மாதிரி பெரிய பெரிய பையனுக்கு தான் போகும். அந்த பெரிய வீடு பெரிய பொண்ணு தான் போவோம். சின்ன வயல் தோட்டம் சின்ன பையன் தான் போவோம். அது மாறாது. இப்ப அந்த மாதிரி நினைச்ச கூடாது. நீங்க இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மட்டும் தான், ஈசாக்கு மட்டும் தான், யாக்கோபு மட்டும் தான், அது இன்னும் போச்சு இல்ல. நம்மளுக்கு கண்டினியூ ஆயிட்டே வர பிளெஸிங் பாத்தீங்கன்னா வலிந்தோட சூப்பர் அபண்டன்ட் லிவிங். ஹல்லேலூயா. வலிந்தோட ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தான் பிராமிஸ். ஆமென். நம்ம அப்பா சொன்ன மாதிரி இல்ல, இது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்றும் அழியாது. தேவாதி தேவனை கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஆமென். தேவாதி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது, சத்தியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேறும். ஆமென். பிரியமானவர்களே, ஏன் சொல்றேன்னா இது நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அநேக வழியெல்லாம் போறோம், கஷ்டமான பாதை கடந்து போறோம், ஜெபிக்கிறோம், உடனே நம்மளுக்கு வந்து பதில் கிடைச்சிடுது. சில டைம் ஜெபிக்கும் போது பதில் வராத மாதிரி இருக்கு. உடனே சொல்றோம், கத்தர் அப்படி என் ஜெபத்தை கேட்டாரு, உடனே பதில் இப்ப ஜெபத்தை கத்தர் கேட்கல. அது இருக்கீங்களா, ஜெபத்தை கேட்கறீங்களா? நம்ம அனைவருக்கு நம்ம எல்லாம் வந்து எண்ணங்களை வருது நமக்குள்ள. ஆமீன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தகவல் தெரியணும், கத்தர் என் கூட தான் இருக்காரு, என் அழைத்து என் கூட தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கத்தர் கூட இருக்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த பாஸ்டர் பேசும்போது கத்தர் கூட பார்த்து விசுவாசிப்பீங்க. இப்ப என் கூட யாரும் நான் கூட பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் அப்ப விசுவாசம் நமக்கு இருக்கணும். கத்தர் என் கூட தான் இருக்கு, என் அழைத்த உண்மைகளை வரோம் எழுதிருக்கு. உங்களை அழைத்தவர் உண்மையை சொல்லுங்க, என் அழைத்த உண்மைகள் சொல்லுங்க, என் அழைத்தவர் உண்மைகள் வரணும். ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு 10 கோடி தரேன் சொல்ல வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சு சொல்ற 10 கோடி தரேன்னு முதல்ல என்ன பார்ப்பீங்க? 10 கோடி இருக்கா நீங்க செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க. அப்புறம் அப்பதான் 10 கோடி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, நான் பேச முடியும். நான் 10 ரூபாய் 20 ரூபாய் தரேன்னு வச்சுக்க, அதுதான் உங்களுக்கு அது யோசிக்க தேவையில்லை. இதே 10 கோடி தரேன்னா 10 கோடி இருக்கா எனக்கு வேலைகள் பார்ப்பீங்க. 10 கோடி தகுமா தேர்வாரா ஒரு 10 கோடிக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு சாதாரண பேப்பர் ஒரு 500 ரூபாய் ஒரு நோட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன்.
அது வந்து பார்த்துக்கிங்கன்னா அவர் ப்ராமிஸ் த ருப்பே போட்டு கவர்னர் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. சாதாரண பேப்பரை நம்புறோம் நம்ம, பேப்பரை வச்சு நம்ம எது வேணா வாங்கலாம், ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போகலாம், இஷ்டப்படுறது வாங்கலாம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். சாதாரண பேப்பர் நமக்குள்ள தான் இருக்கு, முன்னாடி எதுவுமே செய்யல, எந்த காரியமும் செய்யல, பேக்கெட்ல வச்சிருக்கீங்க. அப்போ அது கான்ஃபிடென்ட் வருது நம்மளுக்கு, பணத்தை வச்சு எது வேணா செய்யலாம். ஆஃப்டர் பேப்பர் தான் அது. ஏன்னா இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா அனைத்து வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அந்த வாக்குத்தை படிக்கிறோம், இதை நம்மளால சுந்தரிக்க முடியல. ஏன்னா விசுவாசம் வரமாட்டுது. ஏன் விசுவாசம் வரலன்னா ஜெபிக்கிறோம் ஒன்றும் நடக்கலைங்க. எப்படி நினைக்கிறாங்க? இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, பெருகி ஆசீர்வதிப்பாங்க, பழகி பெருகி நிறைய பின்னாடி பெற்றுக்கோமா சொல்லுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. நம்ம தேவை அப்படியே செய்ய மாட்டார், தலைமை கை வச்சு ஆசீர்வதிக்க மாட்டார் அவரு. நீங்க நினைக்கலாம் ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, கத்து ஆசீர்வதிக்கிறா இல்லையோ, ஃபாஸ்ட் ஆசீர்வதிச்சார தலைமை கை வச்சு பிளஸிங் வந்துடும் அப்படின்னு அனைத்து விசுவாசம் நினைக்கிறீங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் தேவன் எப்பவுமே அப்படி செய்ய மாட்டாரு. அவர் வார்த்தை அனுப்பியார், வார்த்தையை வச்சுட்டாரு. அவரு அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த வார்த்தை கிரியை செய்ய சக்தி உள்ளே வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை பெற்றுக்கொண்ட போதே அது பதிலை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா எடுத்துக்கணும். எனக்கு தான் எடுத்துக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் அந்த வாழ்க்கை நீங்க அந்த நன்மை பார்க்க முடியும், வார்த்தை மகிமை உங்களால் காண முடியும், விசுவாசிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அது தேவன் பாருங்க, ஆதாம் கிட்ட நீ பழகி பெருகி பூமி நிரப்பி எல்லாரும் ஆண்டுகள் உள்ள விதைய போட்டார் உள்ள. ஆமென், உனக்கு ராஜாக்கள் தோன்றுவாங்க சொல்லிட்டாரு, ஜாதி ஃபுல்லா பரம்பி இருக்கும் சொல்லிட்டாரு. ஆமென், அதே போல தான் போய் எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஒரு வார்த்தை. ஆமென், நம்ம தேவன் வார்த்தையில் உண்மையில தேவன், அவர் வாக்கு மாறாதவர். நம்ம பிரியமானவர்களை, ஆமென். வார்த்தையும் பிளஸிங் ஒண்ணு சொல்லுங்க, வார்த்தையும் ஆசீர்வாதம் ஒண்ணு சொல்லுங்க, வார்த்தையும் ஆசீர்வாதம் ஒண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு புரிய ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ராணி வீட்டில் போயிட்டு வேலை செய்யறாங்க, சரிங்களா? வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்க, சாப்பாடுக்க வழி இல்லை, வியாதியில இருக்காங்க. அப்போ ஒரு நாள் சந்திக்க ஒரு பாஸ்டர் வராரு. என்னம்மா கேள்விப்பட்ட உடம்பு சரியான இவங்க பார்க்க வந்திருக்கம்மா அப்படின்னு பார்க்க வராரு. பார்த்தா சொல்ல உள்ள கழுத்து தான் நாத்தம் குப்புன்னு அடிக்குது, குளிச்சு எத்தனை நாள் வச்சோம் அம்மா. ஏன்னா சாத்தான் வியாதியை தரித்திர சாத்தா இருக்கான். தரித்திரம் வரும்போது அவன் கூடிய வந்து நாத்தம் பிடிச்சுவாங்க. தரித்திரம் இருக்கான் அவன், வியாதி தரித்திரம் ஒண்ணு, அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு ஒன்னாதான் இருப்பாங்க. நாத்தம் குப்பு நாத்தம். அப்ப என்னமா ஆச்சு கேட்டா, ஐயா நான் சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டுட்டு நான் சாவரம் இன்னைக்கு நாளே சாவர மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயோ என்னம்மா எப்படி விட சரி. அப்படியே சுத்தி பாக்குறாரு. அந்த குடிசைக்குள்ள ஒரு ஃப்ரேம் பட போட்டோ இருக்காங்க. அப்ப பாக்குறாரு. என்னம்மா கேட்டா, அதுங்க ராணியமா கொடுத்தாங்க, நாங்க வேலை செஞ்சேன், அப்ப கொடுத்தாங்க சொல்லிட்டு அப்புறம் தொடச்சிட்டு முத்த கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டிடுறாங்க. அந்த பாஸ்ட் திட்டாரு, முட்டாளே கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு, அது என்ன படிச்சியா நீ? என்னன்னா அந்த அம்மா ராஜ்யத்தோட பாதி கொடுத்துருக்காங்க உனக்கு, அவங்க ராஜ்யத்திலே பாதி எழுதி கொடுத்துருவாங்க பேருக்கு, இதை அனுபவிக்காம விட்டுட்டியா நீ, சாப்பிடுமா இருக்கியான்னு. அப்படியே எப்படி எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? சொன்ன உடனே சாப்பிட்டு 15 நாள் செத்து போயிடும் சொன்னவங்க ஏதோ உட்காந்துட்டாங்க. தெம்பு வந்துடுச்சு பாருங்க. பேப்பர் தான் சவுத்துல தான் இருக்கு. அந்த வார்த்தை சொன்னவங்க எனக்காக தெரிஞ்சுட்டு ஏதோ உட்காந்துட்டாங்க தெம்பா. நாளை செத்து போல எந்த உட்காந்துச்சு. ஆஹா எனக்கு தான் வந்துடுச்சு. அப்போ எனக்கு தான் எனக்கு பையன் முக்கால்வாசி சுத்தி எனக்கு தான் நான் போகணும். அப்போ அந்த தெம்பு வந்துடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, நீ அதே கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் ஃபுல்லா வீட்டு ஃபுல்லா வீட்டுல என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஃபுல்லா வாகனத்தை ஒட்டியிருப்பாங்க. அப்படின்னா இப்படி என்னாச்சுன்னா வாகனத்தை ஒண்ணு செவுத்து மாடு தான் அது யூஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை கிறிஸ்துவர்களே, நம்ம வந்து கத்தப்ப எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா பாடுபட்டு. அதுக்கு நான் உங்களை கஷ்டப்பட்டு சொல்ல, உங்களை காயப்பட்டு வார்த்தை சொல்லல. நான் நம்ம தெரிஞ்ச புத்தி இருக்கணும் நம்மளுக்கு. என் தேவட சொல்றாரு, என் ஜனங்க அறிவில்லாம சங்காரமானார்களாம். யோவான சொல்லிருக்கு, சத்தியத்தை அறிந்த அதிக சத்தியம் விடுதலாக்குவனு. ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷன் உங்களை விடுதலாக்க முடியாது. மனுஷகுமார் விடுதலாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலாவீர்கள் அன்பான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம அப்ப நம்ம வேதத்தை அதிகம் தியானிக்கணும், அவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமென். பாத்தீங்கன்னா இப்ப ஆபிரகாம் தேவன் சஞ்சரித்தான். அது தாவீது பாத்தீங்கன்னா நல்லா சாங்ஸ் நல்லா பாடுவார் தாவீது. மோசே 6 புருஷனை விடுவித்து கொண்டு வந்தாரு. யாருக்கும் ஸ்லாகிங் கிடைக்கல. நீங்க உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வருவாடும்படி ஆமே ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்லாகிங் கிடைச்சிருக்கு. ஆமே ஹல்லேலூயா. நம்மள அவர் உறவு வைத்துக் கொள்ளும்படி தான், நம்ம அவரோட பேசும்படி தான் என்ன பண்ணார் அவரு? பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாரா, மகிமையை விட்டு பிதா பிரிந்து வந்தாரா அவர். ஹல்லேலூயா. சில பாடுபட்டாரு, அந்த மகிமையை பார்த்தாரா சிலுவையில். அவர் சிலுவை சுமந்து போகும்போது கூட உங்களை என்னதான் பார்த்தாரா, இவர் என் ஜனங்கள்
வருங்காலத்தை என்ன ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, என் ஜனமை மாறுவாங்க, சந்தேகம் துதிப்பாங்க சொல்லிட்டு அந்த மகிமையை பார்த்தாரா அவர். பார்த்ததால தான் அவர் தலையில கொட்டுறாங்க, முடிவுச்சு இழுக்கிறாங்க, அவர் அடிக்கிறாங்க, அடிச்சு பரியாஸ் கிண்டல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அவர் கேவலப்படுத்துறாங்க. அவர் முன்னாடி இருந்தெல்லாம் நீங்களும் நான் தான். ஹல்லேலூயா. அவரு சுமந்துட்டு போனார், அவரு வேலை சுமந்துட்டு போனாரு, மரணப்பை தம்மை தாழ்த்தினார் அவரு. ஹல்லேலூயா. எதுக்காக? உங்களுக்கு எனக்கு நம்ம தேவை. எப்ப நம்ம கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சமூகத்தில். நம்ம டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம்? போன்லயும் ஸ்பெண்ட் பாக்குறோம், வெளியே போறோம், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைமே போகாத மாதிரி இருக்கு, கொட்டாவை வருது. ஏன் தெரியுமா? நம்ம தேவஜனமே அன்பு இல்லை. அந்த அன்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா விட்டு எங்க போக மாட்டோம். ஒரு காதலை தேடி 8 மணி 7 மணிக்கே போயிடுவான், இப்படி காத்திருப்பான். என்ன சொல்லுவா? அப்படியே உனக்கு வானத்தை வளைக்கணுமா, நிலா கொண்டு வரட்டுமா, இது கொண்டு வரட்டுமா, எங்கப்பட்ட நிலா கொண்டுவான். ஏன்னா அன்பு அந்த அன்பு வெளிப்படுத்த எதை வேணா நான் செய்வேன்னு. அந்த அன்பு பொய்யுங்க. ஆனா அகப்பே அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். இவ்வளவா அன்பு கூர்ந்தாரா? எவ்வளவா சொல்லவே தெரியலையா? ஆமென். இவ்வளவா அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்க வியாதியில வாழக்கூடாது, சாபத்தில் வாழக்கூடாது, வெறுமையில் வாழக்கூடாது, தோல்வியில் வாழக்கூடாது, தரித்திரத்தை நீங்க வாழக்கூடாது, நீங்க நல்ல வாழ்க்கையில் காணணும். நீங்க ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டீங்க, நீங்க ஆபிரகாம் சந்ததி நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கலத்த 3:10 எழுதிருக்கு, ஆபிரகாமுடன் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறச்சாட்சியாக உங்களுக்கு எனக்கு வரும்படியாகும் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பெரும்பொடை பாயிண்ட் எழுதியிருக்கான். ஆமாம். அப்ப நம்ம ஆபிரகாம் சந்ததி. நம்ம எப்படி நன்மை வராமல் இருக்கும் வாழ்க்கையில, எப்படி ஒரு பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கும். நிச்சயம் பெருங்க எல்லாம் வருங்க. அது என்ன பண்ணணும்? நம்ம வாக்குத்தத்தை எடுத்து நம்ம விசுவாசித்து சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு இதுல, யாக்கோபு சொல்றான், தேவரீரோ அதே 32:12 தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ண முடியாத கடற்கு மணலை போல பெருகப்படுன்னு சொன்னீரே என்றான். ஹல்லேலூயா. சொன்னீரே அப்படின்னா மெய்யாகவே கர்த்தர் வருஷத்துக்கு உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த தேவத்தை பார்க்க நான் சொல்ற இயேசு நாமத்தில் மெய்யாகவே கர்த்தர் வருஷத்துக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். சொந்த குமாரனை கொடுத்தவர், அதில் கூட மட்டும் எல்லாரும் நிச்சயம் கொடுப்பார்கள். நான் பிரியமானவர்களே, அவனை பழக முடியும், பெருக முடியும், உயர முடியும், நீங்க முன்னேறி போக முடியும். நீங்க ஆமென். ஒரே தகவல் இருக்க மாட்டீங்க. வர வித்தையிட்டு வருங்க. இப்போ இருக்கிற இன்னும் 1000 மடங்கு நீங்க நன்றாக இருப்பீர்கள் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் பெருக்கத்தை உள்ள வச்சிட்டாரு. நீ பிறக்கும் போது பெருக்கத்தை உள்ள வச்சுதான் அமைச்சிருக்காரு உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. நீ தோல்வியில வாழணும், வறுமையில வாழணும், வியாதியில வாழணும், கல்யாணத்துக்கு கிடையாது. உன் கல்யாணத்துக்கு கத்த சிறுவில் சுமத்துட்டாரு. அவர் சாபமான உனக்கு அவர் சாபம் பண்றார். சிறுவில் நீ சாப அனுபவம் தேவையில்லை. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உடன்படிக்கை பிணைங்க நீங்க. ஆமென். அது வெறுமையா போக மாட்டீங்க, சூப்பரா இருப்பீங்க நிச்சயம் நீங்க. ஆமென். அதுபோல கர்த்தர் வார்த்தை சொல்றேன், நான் என் சொந்த கதை சொல்லல. நிச்சயம் நீங்க நல்லா பார்ப்பேன் நீங்க பூமியில. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க நீங்க. ஆமென். அப்போ கர்த்தர் பாருங்க, மெய்யாகவே உங்களை நன்மை காண்பை செய்வார். அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ப்ராமிஸ் கொடுத்தீங்களேப்பா, இந்த ப்ராமிஸ் யாக்கோபு மட்டும் இல்லை ஆண்டவரே, எனக்கும் தான் மெய்யாகவே உண்மையா சொல்ற பாருங்க. உண்மையாவே நான் நன்மை உன்னை நன்மை காணும்படி செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் வாக்குத்தத்தம் விசுவாசிக்க தேவனே சொன்னீரே, நீ சொன்னீரேன்னு வாக்குத்தத்தம் எடுத்து விசுவாசிக்கணுமா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு 50 லட்சம் நான் சொல்றேன்ப்பா, உங்க அக்கௌண்ட்ல போட்டேன்ப்பா, நீ எப்போ வேணா எடுத்துக்கலாம், எங்க போய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு உங்க செக்கில் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் நீங்க என்ன பண்ண அதை பார்த்து செக்கில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன்ட்டு இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், நீங்க எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமாக்கு காசு தரணும் சொல்லிட்டு எத்தனை போயிட்டு செக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தூக்கி மூஞ்சில அடிப்பான். சில பேர் நம்ம கவுண்டர்ல போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கொஞ்சம் ஒரு 10,000 கொடுங்க சார், ப்ளீஸ் கேட்க. யோ முட்டாளே, இதுவும் பணம் இது, நீயே கெஞ்சிட, உனக்கு அதிகாரம் இருக்கு, தைரியம் எடுத்துக்கலாமே நீ. ஹல்லேலூயா. தைரியம் எடுத்துக்கலாம். எதுக்கு என்கிட்ட கெஞ்சிட? நீ உன் பணம் இது, உன்னோட அக்கௌண்ட்ல இருக்கு, நீ தைரியமா கேட்க கொடுப்பேன் நானு, நீயே கெஞ்சி கேட்கிற. இந்த விசுவாசி அந்த மாதிரி தான் பயிற்சி. இப்போ ஆண்டவரே கெஞ்சி கேட்கிற, ஆண்டவரே கொடுப்பீங்களா ப்ளீஸ், கொடுக்க மாட்டீங்களா ப்ளீஸ் ஆண்டவரே, தப்பா நினைச்சுக்காதீங்க, திருப்பி கேட்கிறேன்னு சொல்றாரு. கேளுங்கள் சந்தோஷம் நிறைவா கொடுக்க சொன்னாரே. எப்படி ஏமாத்துவார் அவரு? ஹல்லேலூயா. அவரு நம்ம அப்பாவை அவர் ஏமாத்துறதுக்கு இல்ல. அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு என்னுடையது, பூமியில் என்னுடைய சொல்றாரு. அவன் என்னுடைய எல்லாமே உன்னுடையதான், லிமிட்டேஷனே இல்லை. ஹல்லேலூயா.
நம்ம எவ்வளவு கோடி கோடி பணம் இருந்தாலும் பிள்ளைக்கு என்ன சொல்லணும், நம்ம பாய் தான் கொடுப்போம். சொல்றாரு, பிதா ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறாராம் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ராஜா சொல்லுவாங்க, ராஜாங்களா ராஜ்யத்தை கேளு, ராஜ்யத்தை பாய் தருவான்றாரு. அதான் தேவன் சொல்றாரு, ராஜ்யத்தை பாய் தர மாட்டேன், ராஜ்யத்தையே கொடுக்குறான்டாரு. அவன் எனக்காக உயிரையே கொடுத்தனே, உனக்கு ரத்தம் சிந்தினே, ராஜ்யத்தையே தர, உனக்கு எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆமே, நீ மனவாட்டி, நான் மனவாளன். நான் கத்து சொல்றேன், நான் மனவாளி, மனவாட்டி. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ கஷ்டத்தை வாழக்கூடாது, மூஞ்சி உம்முழிக்க கூடாது, நீ சந்தோஷம் கலகல சந்தோஷம் சிரிச்சு இருக்கணும். அந்த பவுல் எழுதிருக்காரு, கர்த்தருக்கு எப்பொழுதும் துக்கமா இருக்க எழுதல, கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருங்கிறது பவுல் எழுதிருக்காரு. ஆமீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏன் கருத்து சொல்ல விரும்புறேன்னா, அப்போ செக்க கொடுத்துட்டு நான் நீ என்ன பண்ணணும், அதை தலையில வைக்கக்கூடாது, ஃப்ரேம் போட்டு வைக்கக்கூடாது. நீங்க செக் எடுத்து எங்க போகணும், நீங்க பேங்க்கு போகணும், போயிட்டு உங்க பேர் போட்டு கொடுத்தாதான் பணம் கொடுப்பான். கரெக்டுங்களா? அதே மாதிரி வாக்குத்தத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம இயேசு நாமத்தில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் ஃபில் பண்ணணும். நம்ம எப்படி செக் ஃபில் பண்ண மாதிரி சொல்லணும். ஆண்டவரே நீ யாக்கோபு சொன்னா பாத்தீங்களா, நீ சொன்னீரே, நீ சொன்னீரனா தேவத்தை புறப்பட்டு போவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். நானு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறாரு, ஈசாக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்தாரு. அப்ப வேலைக்காரன் சொல்றான், எனக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு. அவர்கள் சொல்றாரு, நீ போ, என் கர்த்தருக்கு முன்பாக தூதன் அனுப்புற சொல்றாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். ஆமென். அப்ப நம்ம எல்லாருக்கும் தேவ தூதன் நம்ம கூட இருக்காங்க. நம்ம என்ன பண்ண, அவங்க தூங்க வைக்க கூடாது. அவங்க நம்ம எழுப்புறதே இல்லை, அவங்க நல்லா தூங்குறாங்க. தேவ தூதன் நம்ம கூட தூங்கக்கூட வேலை வாங்கிட்டே இருக்கணும். அவங்க அதுக்கு நமக்கு கத்து நம்ம ராஜாவோட பிள்ளைங்க. நம்ம ஹல்லேலூயா. நம்ம தேவ தூதன் இருக்காங்க, சொன்னா செஞ்சுட்டு வருவாங்க. நீ அழுதாலோ புரண்டாலோ அழுதாலும் அவங்க போக மாட்டாங்க. சொன்னீரே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சொன்னீரே, நீ சொன்னீரான்னு எப்படி சொல்றேன்னா, இயேசு ஒரு காரியம் இருக்கு. சனிகேப் ராஜா ஒரு ராஜா இருந்தாரு, சனிகேப் ராஜான்னு. அந்த ராஜா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கணும், அவங்க அழிக்கணும், அவங்க பெருகக்கூடாது, அவங்க விருத்தியாக கூடாது சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்கள ஒடுக்கணும் பார்க்கிறார். இந்த காரியம் ஏசியா தீர்க்கதரிசிகள் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது. அப்ப ஆண்டவர் ஜெபம் பண்ணப்பட்டு, ஆண்டவரே இவன் இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா சனிகேப் ராஜா அழிக்கணும் பார்க்கிறானே விண்ணப்பத்தை கொண்டு போறாரு. அப்போ விண்ணப்பத்தை கொண்டு போகும்போது தேவன் பாத்தீங்கன்னா தாவீதோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் அவர். ஹல்லேலூயா. தாவீது கூட உடன்படிக்கை நினைவு கூர்ந்து சொன்னீரே சொன்ன தேவத்தை புறப்பட்டான். ஹல்லேலூயா. 1,80,000 பேரை கொண்டு போட்டான் தேவத்தை. ரோமர்ஸ் எல்லா ராணுவத்தையும் அழிச்சு போட்டான் ஒரே நைட்ல. ஹல்லேலூயா. இவங்க பாத்தீங்கன்னா தானியம் வரும், நெல் எதுவுமே வர, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பலவீனா போயிட்டாங்க. ஆனா போருக்கு போனோம். அடுத்த நாள் எப்படி போவாங்க, இப்படி போய் சண்டை போட முடியுமா? பலவீனா இருக்கும்போது திரும்ப வேணும்ல, ஒண்ணுமே முடியாது. அவன் நினைச்சிருப்பான், இவன் நான் சண்டை போடணுமே, என்ன பண்ண போறேன், நைட்டை தூங்கி இருக்க மாட்டான். ஆனா தேவத்தை புறப்பட்டு போய் 1,80,000 பேர் கொண்டு போட்டான் ஒரே ராத்திரியில. அடுத்த கால கதவு திறந்து பார்த்தா வெற்றி முன்னாடி, கண்ணு முன்னாடி வெற்றி நிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தவங்க பறிக்கணும் பாக்குறானா, பணத்தை பறிக்கணும் பாக்குறானா, வியாதியை கொடுக்குறானா, அவங்க உடம்புல ஆக்கணும் நினைக்கிறானா, அவன் வியாபாரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறானா, சொல்றான் என்னதான் பிளான் பண்ணாலும் சரி ஒன்னும் வாய்க்காது. அவன் உன்னை தொழுகிறவன் என் கண்மையை தொழ கத்த சொல்லிருக்க தேவஜி, உன்னை தொழுகிறவன் கத்தனை கண்மையை தொழுகிறான். ஹல்லேலூயா. பட்சிக்கிற அக்கீனா இருக்கும், கிட்ட வர முடியாது, அவன் உன்னை தொடக்கூட முடியாது உன்னை. ஹல்லேலூயா. நம்ம தேவன் சாத்ரா மேஷா நம்ம கூட இருக்காரு. ஆமென். நம்ம விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கல, கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சாரு, ஆனா அவங்க அந்த அனுபவத்தை உணர முடியல. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், நம்ம பரிசுத்தம் நம்ம கொடுத்திருக்காரு, நம்ம மனக்கம் திறக்கப்பட்டிருக்கோம், ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை குறிச்சு நம்ம பரிசுத்த ஆண்டவர் வேதமா பேசுறாரு. இன்னைக்கு அதே வெளிப்பாடு நமக்கு கிடைக்குது நம்மளுக்கு. அப்ப நம்ம தேவன் பரிசுத்த ஆவியா இருக்காரு, நம்ம கூடிய இருக்காரு, நம்ம இப்ப உயிரோடு இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வார்த்தை சொல்லும் போதே கர்த்தர் செய்வாரு விசுவாசம் வரணும். ஆனா நம்மளா பார்த்தா நம்ம சூழ்நிலை இல்லதான். கர்த்தர் சொன்ன மெய்யாக நன்மைக்கு சொன்னாரு, ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணுமே நல்லா இருக்கு, சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. குடும்பம் மாதிரியா போயிட்டு இருக்கு, வேலை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு, சுத்தி பக்கம் பார்த்து எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் மெய்யாக நன்மை செய்ய சொன்னாரே. அப்ப என்ன பண்ண நம்ம செக் எடுத்துன்னு போயிட்டு இயேசு நாமத்துல செக் எழுதுறோம். ஆண்டவரே இப்ப வியாதி இருக்கா, சுகம் பிள்ளைங்க அப்போ சொன்னீர் ஆண்டவரே, செக் எழுதி போன ஆண்டவரே, இயேசு நாமத்துல ஆண்டவரே நான் இப்போ டிராப் பண்ற சுகத்தை டிராப் பண்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி நம்ம பேங்க் போயிட்டு செக் நம்ம பேர் எழுதி கேஷ் டிராப் பண்றோமோ அதே மாதிரி இயேசு நாமத்துல, ஏன்னா எல்லா வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்று உள்ளதான். அவர் ரத்தத்தினால எல்லா வாக்குத்தத்தத்தை முத்திரப்பட்டு கொடுத்திருக்காரு. இயேசு ரத்தத்தினால வாக்குத்தத்தத்தை முத்திரப்பட்டு கொடுத்திருக்காரு.
ஆமே. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த விசுவாசித்து இயேசு நாமத்தில் வருகிறேன் பிதாவே நீ சொன்னீர் ஆண்டவரே, சுகம் பிள்ளைகள் அப்பவும் சொன்னீர் அல்லவோ, எனக்கு இயேசு நாமத்துல செக்க போடுற ஆண்டவரே, சுகம் வரட்டும், தலைமுறை குணம் எழுதியிருக்க ஆண்டவரே, சுகம் வரட்டும் சொல்லுங்க. சுகங்கள் வரும். குறைவு இருக்கா, குறைவை பார்த்துட்டு இருக்காரு கத்த சொல்லு நினைவு மைண்ட் வந்துடணும். அப்படி சொன்னீர் ஆண்டவரே, என் குறைவெல்லாம் உன் மகிமையின் ஐஸ்வரத்தின்படியே, என் குறைவெல்லாம் உன் மகிமையின் ஐஸ்வரத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாக சொன்னீரே, நீ சொன்னீரே சொல்லி நம்ம சிக்கி எழுதி நீங்க என்ன பண்ணணும், சமூகத்தில் போகும்போது பதில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, ஆசிரியர் பெற்றுக்கொள்ளுங்க. சொல்ற வானத்து மதங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியர் சொன்னார். ஆமே, சொன்னவர் உண்மையுள்ளவருங்க பிரியமானவர்கள், சொன்னவர் உண்மையுள்ள பொய்யர் என்னன்னு தெரியாதவருக்கு. நான் அப்படியே சொன்னேன் அப்படியே கேட்கப்படாது, சொன்னதான் செய்வார், செய்வதை சொல்லுவார், வாக்கு பண்ணிட்ட உண்மையுள்ளவர். ஆமே. அவரால் கேட்கிறான், எனக்கு குழந்தை கொடுக்க போறீங்கன்னு. தேவனை பத்தி பிரச்சனை பார்க்க மாட்டாரு, சொல்றாரு இப்படி சொல்றாரு, உன் சந்தை வானத்தில் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மலை பெருக செய்வேன், ராஜாக்கள் தோன்றுவாங்க. அவன் கேட்டதுன்னா அவன் சொல்றது என்ன பாத்தீங்களா, அப்படியே குழந்தை பத்தி தரப்போறீங்க கேட்டாரு, ஒரு குழந்தை கொடுங்கன்னு. குழந்தைய பத்தி பேசல, அவன் என்னங்கள் பாருங்க, தேவன் என்னங்கள் உன் சந்தை வானத்தில் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மலை பெருக செய்வேன் அப்படி சொல்றாரு. ராஜாக்கள் தோன்றுவாங்க, பூமி நிரப்புவாங்க, நீ பெருகுவேன்றாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவரே, எண்ணங்களை மாற்றணும். நம்ம என்ன மாறிச்சு வச்சுக்கணும், வாழ்க்கை எல்லாம் மாறிடும். வேலை சொல்ற ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அப்படியே இருக்கானா, அது நம்ம எண்ணத்தை மாற்றணும், வாயை மாற்றணும். அப்போ விண்ணப்பத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கத்திரண்ட கொண்டு போன விண்ணப்பத்தை நம்ம. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை வருது, சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், பிரச்சனை வருது கண்ணமணிக்கிடையே, நம்ம என்ன பண்ண உடனே டீப் ஃப்ரெண்டு சொல்றோம், வா குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லுவான். அப்படியா அவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவரு இது பண்ணு அது பண்ணு என்ன பண்ண பின்னாடியே பணத்தை தோண்டிடுறாரு. சரி, சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டு பார்த்து அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டா இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன அடிச்சிட்டாரு திட்டாரு, இவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்க, நீ சும்மா இருந்தா, நீ அடிக்க வேண்டியதானே, நீ பேச வேண்டியதானே, நான் சிட்ட வச்சு கிளம்பி வந்துரு. குடும்பம் கிழிஞ்சிடுங்க. ஏன்னா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சொல்ல பாருங்க, முள்ளுமரம் சேலை மாதிரி, சேலையை பார்த்து எடுக்கணும்னா கிழிஞ்சிடும். அதுபோலதான் அடுத்த ஆலோசனை பார்த்து அவங்க ஆலோசனை பார்த்து குடும்பம் கிழிஞ்சிடும், குடும்பம் சின்னாபின்னமாயிடும். ஆலோசனை அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. நீங்க மனுஷன் ஆலோசனை ஒண்ணுக்கு உதவாதுங்க பிரியமானவர்களே. நீங்க கத்துக்கிட்டு ஆலோசனை கொண்டு போங்க, நல்ல நண்பன் அவரு. அவன் சொல்ல அவங்க விசாரிக்கிறதாக சொல்றாரு, உங்க கவலை ஏமல் வச்சுன்னு சொல்றாரு. ஆமீன். ஹலோ. நீங்க விண்ணப்பத்தை அவர்கிட்ட கொண்டு போகணும். என்ன ப்ராப்ளம் சரி, உங்க வாழ்க்கை என்ன சிக்கலா இருக்கணுங்க. நீங்க வியாதியில் சிக்கல்ல இருக்கீங்களா, கடலில் சிக்கல்ல இருக்கீங்களா, தோல்வியில் சிக்கல்ல இருக்கீங்களா, வாழ்வே முடிய சிக்கல்ல இருக்கீங்க, சொல்றாரு என்ன சிக்கல் எங்கிட்ட கொண்டு வா, சிக்கல் எல்லாம் கால் சிக்கல் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. உங்க சமாதானத்துக்கு அதிகம் கொடுப்பாரு, உங்க சந்தோஷம் அதிகம் கொடுப்பா, எல்லாரும் கூட கொடுக்கிறது அவன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லு, கேளுங்கள் கொடுக்கப்பட சொல்றாரு. கேட்கிற ஒருவன் அல்ல, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறானா. ஆமென். ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். அப்போ உங்க இதயம் கலகம் பயப்படக்கூடாது, இது கலகம் பயப்படக்கூடாது. கத்துறது கண்ணின் திடமானதா இருக்கணும். கத்தின கொடுப்பாரு, சொந்த குமாரே கொடுத்தா நிச்சயம் கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கல்வரிசா பாடுபட்டு அகோர பாடுபட்டு சம்பாதிச்சிருக்க சுகத்தை நன்மையை சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு, ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இயேசு சிலுவையில் மரிச்சதால் ரட்சிப்பு வந்திருக்கு. அப்ப நிச்சயமாகவே மெய்யாக கர்த்தர் இந்த 2024 உங்கள் வாழ்க்கை நன்மை செய்வாரு, உன் பிள்ளைகள் வாழ்க்கை நன்மை செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது, சிங்கக்குட்டியோ தாழ்ச்சி பட்டினி கெடுக்கும். கர்த்தர் தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மை ஒரு குறைப்படாது பிரியமானவர்களே. நீங்க இப்ப இருக்கிற இன்னும் 1000 நீங்க நன்றாக இருப்பீங்க. வர ஈஸ்வர வித்தையிட்டே வருவீங்க, பெருகிட்டே வருவீங்க. அவன் யாரும் உங்களை தடுக்க முடியாது, எந்த சாத்திர குடும்பத்து அதிகாரம் கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் பாத்தீங்கன்னா வார்த்தையா இருக்க சொல்லிருக்கு பாத்தீங்களா. அப்போ வார்த்தை தேவன் நம்ம நம்மளோட விசுவாசிக்கிற முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். வார்த்தை அவர் சமூகத்துக்கு போகும்போது வாக்குத்தத்தை கொண்டு போகணும். இப்படி நம்ம பேங்க் போகும்போது செக்கை கொண்டு போகிற மாதிரி அவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம வாக்குத்தத்தை கொண்டு போகணும். வாக்குத்தத்தை செக் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ஆண்டவரே பிதாவே நீ சொன்னீரே சுகம் பிள்ளைங்க போகணும், தலைமுறை குணம் எழுதிருக்காண்டவரே, சுகத்தை எடுத்துக்கொள்கிறாண்டவரே நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஆமேன். அப்போ நம்ம செக் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஓய்ச்சல் இல்லாம இரவு பகலும் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. பரலோக பேங்குக்கு லீவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. விடுகப்புற பேங்க் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இருக்காது, வார்த்தை அடிக்கடி லீவ் எல்லாம் போடுவாங்க. ஆனா பரலோக பேங்க் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமென். தேவத்தை ரெடியா இருப்பாங்க. நீ சொன்னீரே எனக்கு புறப்பட்டுருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க என்ன தேவை இருக்க உங்க வாழ்க்கையில, உங்க என்ன வேணும் நினைக்கிற எல்லாவற்றையும் நீ வாக்குத்தத்தை எடுத்து நீ சொன்னீரே செக்கு போட்டுட்டே இருக்க. நீங்க ஃபில் பண்ணி பதில் வந்துட்டே இருக்கும். கிடங்க அதிசயம் இருக்காங்க. நிச்சயமா சொல்றாங்க. நீங்க செஞ்சு பாருங்க. எல்லாம் ஒரு மெத்தட், தேவன் எல்லாமே ஒரு மெத்தட், ஒரு பிரின்சிபல் மெயின்டைன் பண்ணுவார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மெத்தட் வச்சிருக்காரு, அதை அப்படி கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தைரியம் உள்ளே போனோம். சொன்னாரு ஏற்ற நேரத்தை சகாயத்தை சொல்ல தைரியம் உள்ளே வா, ஏன் இரக்கம் தாராளமா இருக்குன்றாரு.
மனுஷன் இறக்காட்டல எதுக்காத வாழ்க்கை மனுஷன் இறக்கமே இல்லையா, அன்பு இல்லையே, நீங்க தவிக்காதீங்க. கதை சொல்றாரு, என்கிட்ட வா, நான் கிருபாசனத்தை வீட்டு இருக்கேன், என் இறக்கம் அதிகமா இருக்கு, இறக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆமென். ஏற்ற நேற்று சகாயம் செய்வார் சொல்றாரு. ஆமென். நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கை சகாயம் செய்வார். உங்க என்ன தேவையா இருக்கு, உங்க தேவைக்கு அதிகமாக கத்து கூட இருப்பார் நம்ம தேவஜனமே. நீங்க பயப்படுத்த மீட்பு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக காட்ட சொல்ல விரும்புறேன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறாங்க. சோமு ராம வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோமு சொல்றான், ராமு பாரா, வானம் இருக்கு, இதுதான் உண்மை, பத்தியா, தண்ணி இருக்கு, இதுதான் உண்மை, மண்ணு பத்தி இது உண்மை உண்மை, இது எதாவது நம்பக்கூடாது, அதெல்லாம் பண்ணிட்டு இமேஜினேஷன், கற்பனை எல்லாம் உண்மையே இல்லை நம்பாத சோமு சொல்றான். அவன் சோமு கேட்கறான், சரி ராமு உனக்கு மூளை இருக்கா கேட்கறான். உனக்கு மூளை இருக்கான்னு, என்ன எப்படி கேட்ட, மூளை இருக்கா எனக்கு, இல்ல மூளை இல்லை உனக்கு, எப்படி சொல்ற, நீ பார்த்தா தான் நம்ம சொன்னேன், மூளை எங்க இருக்கு, மூளை உள்ள பத்திரமா இருக்கு, இல்ல உனக்கு மூளையே இல்லை, அதை கேட்டானே சொல்லு, எனக்கு மூளையில சொல்லுன்றான். உனக்கு அதை கேட்டானே மூளை இருக்கானா, மூளையில சொல்லு, நீ பாக்கல, நீ கையில எடுத்து பார்த்தா நம்பணும், என் மூளை இருக்கு அப்படி சொன்னா நீ நம்ப, அப்பதான் நீ நம்பணும். நீ இப்ப உள்ள இப்படி சொல்ற, நீ அப்ப பாக்கலன்னா அது இல்ல அர்த்தமா, இருக்குங்க பிரியமான, கண்டிப்பா நம்ம கர்த்தர் கூட தான் இருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஆலம குழியில இருந்தான், கர்த்தர் அங்கே இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூழல போடுறாங்க. அப்ப மனுஷன் ஒப்ப தேவசன ஒப்ப மனுஷன் உள்ள உலாவிக் கொண்டிருக்க, அவன் கூட தானியேல் சிங்கக்கவியில போடுறாங்க, கர்த்தர் அங்கே இருக்காரு. ஆமென். இஸ்ரவேல் மீட்கப்பட்டு மோசே அனுப்புறாரு, செங்கல் பிறகு கர்த்தர் அங்கே இருக்காரு கூட. அப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனைங்க வேற விதம் பல விதமா இருக்கலாம், ஆனா பதில் ஒருத்தர் அவர் சொல்றாரு, நானே தேவன், நான் ஒருவரே ரட்சிக்க, நான் ஒருவரே மீட்பன், நான் என்னை தேவன் இல்லை. ஆமென். யெகோவா, யோவேனா யெகோவா தேவனா, ஏசையானா ஏசையானா யாவே, யாவேனா யெகோவா தேவன், நான் ஒருவரே சொல்றேன், ஒருவரே தேவன். பிரச்சனை ஆயிரம் இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் சொல்றேன், நான் ஒருவரே ரட்சிப்புன்றது நம்ம பரலோக பொறுத்த மட்டும் ரட்சிப்பு கொடுக்குறாங்க. அவரு எல்லா பிராபத்தில இருந்தும் எல்லா தீமையில இருந்தும் ரட்சிப்பு தர, ஒவ்வொரு ரட்சிப்பு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கருத்து இருக்குமோ அதை ரட்சிப்பு கொடுத்து உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப வேதம் இருக்கீங்களா, அங்க ரட்சிப்பு கொடுத்து சுகத்தை கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் ரட்சிப்பு கொடுக்குறாரு. ரட்சிப்பு பல ரட்சிப்புங்க இருக்கு, பிரச்சனைக்கு 1000 இருக்கு, எல்லாம் ஒரே தீர்வு, கல்வாரி சிலுவை தான் தேவஜனமே. அது சிலுவை இல்லாம மேன்மை இல்லை. ஆமென். சிலுவையில் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்காரு, அடுத்து நொறுக்கப்பட்டார், அவர் சின்ன வேளாக்கப்பட்ட பாக்கத்தை ரூபமான, எதுக்காக, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வாழணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் பிள்ளை தொட முடியாது, பிள்ளைகளை கெடுக்க முடியாது, அவன் உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் வேலை அடிச்சிருக்காரு, இயேசு நாமத்தை சொல்ற, கர்த்தர் வேலை அடிச்சிருக்காரு, எந்த தீவும் அணுகாது அன்பா தேவஜனமே. ஆமென். அழைத்தவர் உண்மையாக இருக்கிறார். அப்போ அதான் சோமு சொல்றான், இப்ப நீ மூளை உள்ளதா இருக்காங்க, நம்ம மாட சொல்றது இல்ல, உள்ளதா பார்த்தா சேஃப்டியா இருக்கு, பாருங்க மூளை உள்ள சேஃப்டியா இருக்கு, அது மேல ஸ்கின்னு, அது ஒரு எலும்பு கொண்டு கொடுத்து மேல பாருங்க தோல், அதை முடி கொடுத்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு, பத்திரமா இருக்கு. நம்ம பார்க்கல, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எவ்வளவோ உறுப்புகள் இருக்கு, நம்ம கண்ணில் பார்க்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஈஸியா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. கத்து பாருங்க, அது லட்சக்கணக்கான வேல்யூ, எல்லாமே லட்சக்கணக்கான வேல்யூ, சுகத்தை உள்ள வச்சிருக்காரு அவரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தேவன் ரொம்ப நம்ம நன்றி பிரைஸ் பண்ணணும் அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு பார்சல் பார்த்தீங்கன்னா லட்சத்துல கேட்கிறாங்க. கர்த்தர் எல்லாரும் உங்களை வச்சிருக்காரு, சுகத்தை உள்ள வச்சிருக்காரு, எல்லாத்தையும் அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் எல்லா இருக்கும் போல அழைக்கிறவர். ஆமென். உங்க சரீரத்தை என்ன இல்லை, உங்க சரீரத்தை என்ன பலன் இருக்கா சொல்லுங்க ஆண்டவரே, உன் தழும்புல குணமான சொன்னீர் ஆண்டவரே, யெகோவா ராஃபா, இயேசு நாம சிக்க போடுற ஆண்டவரே, உன் தழும்பு சுகமான சொல்லுங்க ஆண்டவரே, எடுத்துக்கொள்ள சொல்லுங்க, சுகம் சரீரம் தங்கி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன மாதிரி விசுவாசிங்க, ஜெபிங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. சிம்பிள், நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. கர்த்தரை விசுவாசிங்க, வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு சமூகத்துக்கு போங்க, செக் ஃபில் பண்ணுங்க, பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையால் செய்கிற தேவன், வாக்குத்தத்தை அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா அந்த பிளஸிங் கூட, அந்த பிளஸிங் தேவையான அந்த வார்த்தையை உள்ளே வச்சுட்டாரு, அவர் சக்தி உள்ளே வச்சுட்டாரு. ஆமென். அவர் வார்த்தையை சுலமாக்கிட்டார், வார்த்தை ஒன்று கீழே விடாது, சொன்னதை செய்ய விடாம விட்டு விலகப்பட கைவிட சொல்லியிருக்காரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பிரியமானவர்களே, யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஒரு கோலோட தான் போனான். அதை சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் கூட இருப்பேன், உன் சந்ததியை வானத்தை பெருக செய்வேன், உங்களுக்கு ராஜாக்கள் தோன்றுவ, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிப்ப பெருக சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டான், ஆண்டவரே நீ கொடுக்க எல்லா ஆசீர்வாதமும்னா தசமபாகம் செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணிக்கொண்டானா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருக்கோ, கர்த்தர் என்ன உங்களுக்கு எப்படி அவங்க ஆசீர்வதிக்கிறாரோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீங்க தசமபாகம் கொடுங்க, அவர் கனப்படுத்துங்க. ஆமென். ஏன்னா பணம் நம்ம ஆதாரம் அல்ல, பணத்தால் வாழல. அதான் யாக்கோபு காமிச்சார் அவரு. நீ திருடி கூட ஆசீர்வாதத்தை வாழ முடியாது, ஏமாத்தனை அந்த ஆசீர்வாதத்தை வாழ முடியாது.
நான் ஆசீர்வாதம் வாழ முடியும்னு அவனுக்கு காமிச்சார் அவனுக்கு. அல்லேலூயா. ஆனா குற்றப்படுத்தல, ஆசீர்வதிச்சு அது கேட்கவே இல்லை, ஆசீர்வதிச்சு. அதே போல தான் நீங்க உங்களுக்கு என்ன வருதோ இது எந்த பிடிச்சி வச்சுக்காதீங்க, இது எந்தன்னு கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுமா. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எதோ உற்சாகம் கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறாராம். அல்லேலூயா. இப்போ நீங்க காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு நாமத்தை ஜெபிக்கிற தகப்பனே, நீ சொன்னீராண்ட தகப்பனே, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் சொன்னீராண்டவரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் சொன்னீரே, நீ சொன்னீரே தகப்பாண்டவரே. அப்பா கொடுக்கிற காணிக்கை ஆசீர்வதிக்க தகப்பாண்டவரே, கனம் பண்ணி உண்மை ஆராதித்தாண்டவரே, நல்ல நிலமாக சமூகத்தில் விதைக்கிறோம் தகப்பாண்டவரே. நீ சொன்னீரே வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்க சொன்னீராண்டவரே. இனி ஒரு கடனே வாங்காத படிக்காண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியாண்டவரே, உங்க வீட்டுல ஆஸ்தியும் செல்வத்தும் பெருக செய்யாண்டவரே. இந்நாள் இருக்கிறது இன்னும் 1000 மடங்கு ஈஸ்வர போல வரவர் விட்டேடு வரணும் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருக்கு சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிதாவே தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து ஐக்கியமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியை வழிநடத்தும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவருக்குள்ள இருப்பதாக. ஆமென். God bless you.